வணக்கம். உங்க உடம்புல எங்காவது வலி இருக்கா? அந்த வலி இருக்கிற இடத்த பிரஸ் பண்ணுனா முடிச்சு மாதிரி இருக்கா? அப்படி அழுத்தும் போது வலி வேற இடத்துக்கு பரவுதா? அப்படின்னா அது ட்ரிகர் பாயிண்டா இருக்கலாம். ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னா என்ன? ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மசில்ல இருக்கும் டைட் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்பாட். அத தொட்டா முடிச்சு மாதிரி ஃபீல் ஆகும், வலி இருக்கும், அந்த வலி வேற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ட்ரிகர் பாயிண்ட் எதனால வருது? பொதுவான காரணங்கள் பாத்தீங்கன்னா, தவறான போஸ்டர், நீண்ட நேரம் லேப்டாப் இல்லனா மொபைல் யூஸ் பண்றது, அதிகமான ஸ்ட்ரெஸ், ஒரே பொசிஷன்ல நீண்ட நேரம் உட்காருதல், ஓவர் எக்ஸசைஸ், ஜிம்ல ஓவரா எக்ஸசைஸ் பண்றது, இன்ஜரி, அடிபட்டதுனால வந்த வலி. தவறான போஸ்டர்னால எப்படி ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். நாம மொபைல் அல்லது லேப்டாப் யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாமலே நமது கழுத்து முன்னாடி போகும். இத ஃபார்வர்ட் நெக் போஸ்டர்னு சொல்வாங்க. அதனால கழுத்துக்கு முன்னாடி இருக்கிற தசைகள் டைட் ஆகும். கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகி வீக் ஆகும். இதனால் மசில்ல மைக்ரோ டேர் ஏற்பட்டு அது ட்ரிகர் பாயிண்டாக டெவலப் ஆகும். ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எந்த இடங்களில் அதிகம் வரும்? கழுத்து பகுதி, ஷோல்டர், அப்பர் பேக், லோவர் பேக், க்ளூட்ஸ் மசில்ஸ், காஃப் மசில்ஸ், இதெல்லாம் காமன் ஏரியாஸ். ட்ரிகர் பாயிண்ட்னால என்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்க்கலாம். டீப் ஏக்கின் பெயின் இருக்கும், பெயின் ஸ்ப்ரெட் ஆகும், ரேடியேட்டிங் பெயின் இருக்கும், மசில் டைட்னஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மூவ்மெண்ட் குறைவு இருக்கும். ட்ரிகர் பாயிண்ட்ஸை எப்படி செக் பண்ணலாம்? வலி இருக்கிற இடத்த மெதுவா பிரஸ் பண்ணுங்க. முடிச்சு மாதிரி ஃபீல் ஆகுதா? பிரஸ் பண்ணும்போது வலி வேற இடத்துக்கு போகுதா? ஃபார் எக்ஸாம்பிள், கழுத்து பகுதியை பிரஸ் பண்ணும்போது வலி கை வர போகலாம். இதெல்லாம் இருந்தா ட்ரிகர் பாயிண்ட்ஸா இருக்கலாம். எல்லா ரேடியேட்டிங் பெயினும் நரம்பு பிரச்சனை இல்லை. மசில் டைட்னஸ் இருந்தாலும் பெயின் ஸ்ப்ரெட் ஆகும். ட்ரிகர் பாயிண்ட்ஸை எப்படி சரி செய்யலாம்? மைல்டு ஸ்ட்ரெச்சிங், ஹாட் பேக் அப்ளை பண்ணலாம், செல்ஃப் ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக பிரஸ் பண்ணிட்டா வலி அதிகமாகும். சோ கவனம் தேவை. எப்படி ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வராமல் தடுக்கலாம்? நேராக உட்காருங்கள். 30-40 நிமிஷத்துக்கு ஒரு முறை எழுந்து நடங்கள். ரெகுலர் ஸ்ட்ரெச்சிங் பண்ணவும், தண்ணீர் நிறைய குடிக்கவும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவும். ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ரொம்ப காமனான பிரச்சனைதான். ஆனா ஆரம்பத்திலேயே கவனிச்சா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது கல்வி நோக்கத்திற்காக மட்டும், மருத்துவ ஆலோசனை அல்ல. நன்றி.